ரன்வீர் சிங் நடிச்ச ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட ஸ்பை ஆக்ஷன் த்ரில்லர் படம் துரந்தர் தி ரிவெஞ்ச். இதுக்கு துரந்தர் 2 னும் சொல்றாங்க. மார்ச் 19 2026 அன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆன முதல் நாளே இதுக்கு முன்னாடி வந்த எல்லா பாலிவுட் படங்களோட சாதனைகளையும் முறியடிச்சு ஒரு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் ஓப்பனிங் கொடுத்திருக்கு. முதல் நாள் வசூலாவே இந்த படம் உலக அளவுல 240 ரூபாய் கோடிகளை அசால்ட்டா வசூல் பண்ணியிருக்கு. இதுல இந்தியாவுல மட்டும் 165 கோடி ரூபாய் வசூலாகியிருக்கு. இந்த பெரிய வெற்றி இதை பாலிவுட்டோட எல்லா காலத்துக்குமான மிகப்பெரிய முதல் நாள் ஓப்பனிங் படமா ஆக்கியிருக்கு. இதுக்கு முன்னாடி 129 கோடி ரூபாய் வசூலோட ரெக்கார்டு வெச்சிருந்த ஷாருக் கான் நோட 2023 ரிலீஸ் படமான ஜவான் நையே இது முந்திருச்சு. ஆதித்யாதர் டைரக்ட் பண்ண இந்த இரண்டாம் பாகம் 2025ல வந்த துரந்தர் படத்தோட கதையோட தொடர்ச்சிதான். அந்த முதல் பாகமான துரந்தர் படமே உலக அளவுல 1305.35 கோடி ரூபாய் வசூல் பண்ணி பாலிவுட்லேயே அதிக வசூல் செஞ்ச படமா இருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த முதல் படத்தோட கதையும் அதோட பிரம்மாண்டமும் ரொம்ப பெருசா காம்ப்ளெக்ஸா இருந்ததால படக்குழு இதை 2 பாகமா பிரிக்க முடிவு பண்ணாங்க. இந்த 2 பாகங்களுமே ஜூலை 2024ல இருந்து அக்டோபர் 2025 வரைக்கும் இந்தியா மற்றும் தாய்லாந்துல ஒரே சமயத்துல ஷூட் பண்ணப்பட்டிருக்கு. முதல் பாகமான துரந்தர் படம் டிசம்பர் 5 2025 அன்னைக்கு வெளியாச்சு. அந்த படத்துல ரன்வீர் சிங், கோடா, அக்ஷய் கன்னா, சஞ்சய் தத், அர்ஜுன் ராம்பால், ஆர். மாதவன்னு ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருந்துச்சு. துரந்தர் தி ரிவெஞ்ச் படத்தோட வசூல் வேட்டை அது அதிகாரபூர்வமா ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிடுச்சு. மார்ச் 18 2026ல நடந்த பெய்ட் ப்ரிவ்யூ ஷோஸ் மூலமா இந்தியால மட்டும் கிட்டத்தட்ட 43 கோடி ரூபாய் நெட் வசூலையும் உலகம் முழுக்க 75 கோடி ரூபாய் கிராஸ் வசூலையும் இந்த படம் அள்ளியிருக்கு. இது இந்திய சினிமா வரலாற்றிலேயே பெய்ட் ப்ரிவ்யூல அதிக வசூல் செஞ்ச படம்ங்கிற புது சாதனையையும் படைச்சிருக்கு. அடுத்த நாள் அதாவது மார்ச் 19ஆம் தேதி அதிகாரபூர்வமா வெளியான முதல் நாள்லேயே இந்தியாவுல மட்டும் 102.55 கோடி ரூபாய் நெட் வசூலை அள்ளியிருக்கு இந்த படம். இதோட சேர்த்து ஒரே நாள்ல மொத்தமா உள்நாட்டு நெட் கலெக்ஷன் 145 கோடியா உயர்ந்திருக்கு. இந்திய சினிமாவுல ஓப்பனிங் டேல அதிக வசூல் செஞ்ச படங்களோட லிஸ்ட்ல இது 5வது இடத்தை பிடிச்சிருக்கு. 2வது நாள் முடிவில அதாவது மார்ச் 20ஆம் தேதி நிலவரப்படி இந்த படம் இந்தியாவுல எக்ஸ்ட்ராவா 80.72 கோடி ரூபாய் நெட் வசூலை சேர்த்திருக்கு. இதனால மொத்த உள்நாட்டு நெட் கலெக்ஷன் 226.27 கோடியா எகிரியிருக்கு. அதே மார்ச் 20ஆம் தேதி நிலவரப்படி உலகம் முழுக்க கிராஸ் கலெக்ஷன் 236.63 கோடியை தொட்டிருக்கு. இந்த படம் ரிலீஸ் ஆன டைம்ல இந்தியாவுல பல இடங்கள்ல யுகாதி, குடி பத்வா மாதிரியான பண்டிகை விடுமுறைகள் இருந்தது. இதுவும் படத்தோட உள்நாட்டு வசூலுக்கு நல்ல சப்போர்ட்டா இருந்துச்சு. துரந்தர் தி ரிவெஞ்ச் படத்துல ரன்வீர் சிங், அர்ஜுன் ராம்பால், சஞ்சய் தத், ஆர். மாதவன், சாரா அர்ஜுன் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. முதல் பாகத்துல இருந்த சில நடிகர்கள் இந்த பாகத்துலயும் அதே கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. படத்தோட கதை என்னன்னா, ஒரு அண்டர்கவர் இந்திய உளவுத்துறை ஏஜென்ட் கராச்சில இருக்கிற கிரிமினல் கும்பல்கள்லையும் அரசியல் கட்டமைப்புகள்லையும் தொடர்ந்து உள்ளே நுழைஞ்சு 26ன் கீழ் 11 தாக்குதலுக்கு பழிவாங்குறதுலையும் அதைவிட பெரிய அச்சுறுத்தல்களை எதிர்க்கிறதுலையும் கவனம் செலுத்துறார். இந்த படத்துக்கு விமர்சகர்கள் மத்தியில நல்ல பாராட்டு கிடைச்சிருக்கு. இதோட யதார்த்தமான கதைக்களம், அருமையா எடுக்கப்பட்ட ஆக்ஷன் காட்சிகள் எல்லாமே பாராட்டு பெற்றிருக்கு. ஹிந்துஸ்தான் டைம்ஸ் பத்திரிகையோட ரிஷப் சூரி என்ன சொல்லிருக்கார்னா, இந்த படம் ஒரு ரோலர் கோஸ்டர் த்ரில்லர் னும் ரன்வீர் சிங் நடிப்பு படத்துக்கு இன்னும் பலம் சேர்த்திருக்குனும் சொல்லியிருக்கார். இந்தியா முழுக்க இருக்கிற ரசிகர்களை கவரும் விதமா இந்த படம் ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம்னு பல மொழிகள்ல ரிலீஸ் ஆச்சு. 229 நிமிஷம் ஓடுற இந்த படம் இந்தியால எடுக்கப்பட்ட படங்களிலேயே 8வது பெரிய படம்னு சொல்லப்படுது. துரந்தர் 2 ஓட வெற்றி அது தனிப்பட்ட ஒரு சாதனையா மட்டுமில்லாம இந்திய சினிமாவுல இருக்கிற பெரிய ட்ரெண்ட்ஸையும் காட்டுது. இந்திய படங்கள்லயே இது 2வது பெரிய ஓப்பனிங் கலெக்ஷன் செஞ்ச படம். இதுவே படத்துக்கு எவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சுன்னு காட்டுது. இந்த படத்தோட ஓப்பனிங் வசூல் மத்த பெரியங்களான RRR 223 கோடி, பாகுபலி 2 214 கோடி, கல்கி 2898 at 174 கோடி, KGF சாப்டர் 2 159 கோடி இதோட முதல் நாள் உலகளாவிய வசூலையும் தாண்டிருச்சு. இந்திய படங்கள்ல புஷ்பா 2 மட்டும்தான் இதைவிட அதிக ஓப்பனிங் டே ரெக்கார்டு வச்சிருக்கு. அது 257 கோடி ரூபாய் உலக அளவுல வசூல் செஞ்சிருக்கு. படத்தோட கதை நிஜமா நடந்த புவிசார் அரசியல் சம்பவங்கள், தெற்காசியால நடந்த சண்டைகள் இதுல இருந்து இன்ஸ்பயர் ஆகிருக்கு.
அதுல 1999 814 விமான கடத்தல், 2001 இந்திய நாடாளுமன்ற தாக்குதல், 2008 மும்பை தாக்குதல் இதெல்லாம் அடங்கும். இது அந்த ஸ்பை த்ரில்லர் ஜானருக்கு ஒரு உண்மைத்தன்மைய கொடுக்குது. இப்படிப்பட்ட பெரிய கதைக்களமும் அதிரடியான ஆக்ஷனும் ஆடியன்ஸ் மத்தியில ரொம்ப நல்லா போய் சேர்ந்துருக்கு. ரன்வீர் சிங் முதல் துரந்தர் படத்துல செம்மையா நடிச்சு பாராட்டு வாங்கினதுக்கு அப்புறம் இப்போ இந்த புது வெற்றியோட அவரோட கெரியர் நல்லா பரபரப்பா போயிட்டு இருக்கு. இது தவிர 2026ல ஷூட்டிங் ஆரம்பிக்கும்னு எதிர்பார்க்கப்படுற டான் 3 படத்துலயும் டான் 3க்கு அப்புறம் உருவாகவிருக்கிற ஒரு போஸ்ட் அப்போகாலிப்டிக் த்ரில்லர் படமான பிரளய்-லயும் ரன்வீர் சிங் நடிக்கப் போறார். ஷாருக் கான், மகேஷ் பாபு மாதிரி வேற சில முக்கிய இந்திய நடிகர்களுக்கும் அடுத்தடுத்து பெரிய படங்கள் ரிலீஸ் ஆக இருக்கு. ஷாருக் கானுக்கு 2007 பகுதியில ரிலீஸாகவிருக்கிற கிங் அங்கிற ஆக்ஷன் டிராமா படமும் 2027ல டைகர் வெர்சஸ் பதான் படமும் ரிலீஸ் ஆக இருக்கு. மகேஷ் பாபுவோட அடுத்த படமான வாரணாசி யும் 2027ல தான் ரிலீஸ் ஆக இருக்கு. போன்ற படங்கள் தொடர்ந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து வர்றது பிரம்மாண்ட இந்திய படங்களுக்கு ஒரு வலுவான வளர்ந்து வரும் மார்க்கெட் இருக்கிறதை நல்லா காட்டுது. இது உலகளாவிய பாக்ஸ் ஆபீஸ் வசூலுக்கு கணிசமான பங்களிப்பை கொடுக்கிறதோட இந்திய சினிமா துறையின் செல்வாக்கையும் மேலும் விரிவாக்குது.